இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடிய டம்ளர் மட்டும் இருந்தாலே போதும். சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் ஒரு கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு ரவைக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. தண்ணியே தேவையில்லை, பாலும் தேவையில்லை, கட்டியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம். பேக்கிங் பவுடர் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஃப்ளேவர் இல்லாத ஆயில். நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் பாலோ தண்ணியோ ஊற்றிக்கலாம் கட்டியாக இருந்தால். இல்லாட்டி இப்படியே நம்ம ஊற்றிடலாம், சரியாக இருக்கும். எனக்கு சரியாக வந்துச்சு பாருங்கள். தண்ணி தேவைப்படலை, பாலும் தேவைப்படலை. இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக உப்பி வரும். இப்போ நான் சாதாரண டீ குடிக்கிற டம்ளர் தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த டம்ளரில் எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம பாதி அளவு மாவு தான் ஊற்றணும், அதிகமாக ஊற்றிடக்கூடாது. பாதி அளவு மாவு ஊற்றுங்க போதும். எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம அலங்காரத்துக்காக டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் போடலாம், இல்லைன்னா நட்ஸு ஏதாவது போட்டுக்கலாம். நான் இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் இதை எடுத்து வைக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தட்டு போட்டு இந்த டம்ளரை உள்ளே வச்சுட்டு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக கேக் ரெடி ஆயிரும். மூடி போட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் போதும். 10 நிமிஷத்தில் சூப்பரான ஸ்பாஞ்சி கேக் ரெடி ஆயிரும் பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ நல்ல ப்ளஃபியாக உப்பி வந்திருக்கு. வெள்ளை வெளியேலும் சூப்பரான கேக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 1 கப் ரவையை வச்சு சூப்பராக இட்லி குண்டானில் எளிமையான முறையில் எல்லாராலும் செய்யக்கூடிய வகையில் செஞ்சிட்டோம். இப்போ நான் ஒரு டூத்பிக் எடுத்து குத்தி காட்டுறேன் பாருங்கள். வெந்துருச்சு பாருங்கள், ஒட்டவே இல்லை. 10 நிமிஷமே போதுமானது.
இந்த கேக் எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமான முறையில் இட்லி பாத்திரத்தில் டம்ளரில் கேக் செஞ்சுட்டோம் பாருங்கள். இதை எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். லைட்டாக தட்டினாலே வந்துடும். எவ்வளோ நல்ல வெளேல்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். லைட்டாக தட்டி விட்டாலே நல்லா வந்துடும் பாருங்கள். ஒரு கேக் நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அளவுக்கு சூப்பராக ஸ்பாஞ்சாக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கேக்கை எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். விஜய் கிரியேஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.